தேர்தலில் வாக்களிப்பதற்குன்னு வரையறை கொடுத்திருக்கக்கூடிய 13 அம்சங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் வாக்களிக்க. வேற நாடுகளில் பிறந்தவர்கள் இங்க வந்து வாக்களிக்க முடியாது. அப்ப இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பின் அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தன்மையை இந்த தேர்தல் கமிஷன் மதிக்கவில்லை. எப்படி மதிக்கலன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த 13 அம்சங்களில் எதையுமே கணக்கில் கொள்ளாமல் நான் வந்து ஒரே ஒரு தேர்தலில் வாக்களிக்க தவறி இருந்தால், எனக்கு எலிஜிபிலிட்டி வயது இருந்து வேலையின் காரணமாக நான் ஒரு தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், நான் இப்போது அந்த திருத்த மசோதாவுக்கு அல்லது திருத்த ஏற்பாட்டுக்கு போகும்போது நான் வந்து என்னுடைய பெயர் பால்கி, என்னுடைய மனைவியின் பெயர் இது, எனக்கு 2 குழந்தைகள், இவர்களுடைய வயது இது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 13 டாக்குமெண்ட்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா குடும்ப அட்டை. அது வந்து குடும்ப பொருட்கள் வாங்குற அட்டையா இருக்கலாம், எந்த பொருளும் வாங்காத அட்டையா இருக்கலாம். கணவன், மனைவி, குழந்தைகள், அது பேர் இருக்கும், என்ன வயசா இருந்தாலும் இருக்கும். இதை பீகார் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மனைவியோடு உங்களுக்கு நடந்த திருமணத்தை எந்த மாதம் எந்த வருடம் நடந்ததோ அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வாங்க. எங்க போய் நான் வாங்குவேன்? எனக்கு திருமணமானது 40 வருஷத்துக்கு முன்னால. அந்த திருமண ஏற்பாட்டை உறுதி செய்ய நான் இப்ப போனேன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய வேலையா? இதுதான் இப்ப நீதிமன்றமும் காரசாரமாக தேர்தல் கமிஷனை திட்டுகிறது.